Hello friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of January 17th and January 18th. சரியா? So January 17th ல வந்திருக்கிற important articles அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா the perils of RBI fixation on inflation. So what is the role of RBI with regards to inflation? So இந்த ஆர்டிகலை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். And அதே மாதிரி talking of Kashmir அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. So China again United Nations Security Councilல காஷ்மீர் இஷ்யூவை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. So இந்த இஷ்யூ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? And அதே மாதிரி one cup too many is not important article. Plus added to it of Taiwan, Hong Kong and Chinese dreams அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்குங்க. See friends, Taiwan issue நான் தெளிவாக எடுத்திருக்கிறேன். That is, if you go and check it out, 14th January editorials. Then I have discussed each and everything about this Taiwan issue. And இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா I will take Hong Kong issue. சரியா? So முந்தா நேத்து Taiwan issue and இப்போ Hong Kong issue. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டோம்னு வைங்களேன். Then சைனாவுடைய one nation policy உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். Fine, I hope you got the point. So we will discuss this article. அதாவது இந்த ஆர்டிகல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல, rather I will give what is happening in Hong Kong அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? சரி, ஓகே. This is from 17th January. இப்போ 18th January, that is today, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா Quiet for Now அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. US China trade deal பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். We will discuss this article in detail. And அதே மாதிரி Fighting Radicalism அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிகல் வந்திருக்குங்க. Even we will discuss this article. And மத்த ரெண்டு ஆர்டிகல்ஸ் அவசியம் இல்லை. Okay, fine. Anyway, coming to the first article, the perils of RBI fixation on inflation. So friends, Reserve Bank of India பத்தி பேசியிருக்காங்க. சரியா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாஸ்ட்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, அண்ட் அவங்களுடைய ஒர்க்கிங் சிஸ்டம் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்காரு ஆத்தர். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஸ்டார்டிங்ல ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்டுல ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சென்ட்ரல் பேங்க். ஸோ இஃப் யூ கம்பேர் அரௌண்ட் தி கண்ட்ரீஸ், தென் 1935லயே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சென்ட்ரல் பேங்க். அண்ட் இவங்களுடைய வேலை என்னவாக இருந்தது, அதாவது இந்த ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா, உங்களுடைய வேலை என்னவாக இருக்கும், இட் இஸ் டு என்ஷூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர் மணி சப்ளை என்ஷூர் பண்றது தான் இவங்களுடைய வேலை. சரியா? சோ ஒரு எக்கானமி இருக்குன்னா அங்க மணி சப்ளை இருக்கணும், மணி எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கணும். சோ அது என்ஷூர் பண்றது இவங்களுடைய வேலையாக இருந்தது முக்கியமாக. அண்ட் இது வேற இல்லாம மக்களுடைய ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கணும் பேங்க் மேல அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்களுடைய இருந்து. சரியா? சோ அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரைவேட் பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். இப்போ ஒரு பிரைவேட் பேங்க் ஃபெயில் ஆயிடுச்சு. தென் அந்த ஒரு பிரைவேட் பேங்க் ஃபெயில் ஆகுதுன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். தட் இஸ் லைக் மிஸ் மேனேஜ்மெண்ட், மிஸ் ஜட்ஜ்மெண்ட், ஆர் அதிகமான லோன்ஸ் கொடுத்து கடன் வராம இருக்கிறது. சோ there might be many reasons. So இப்போ ஒரு பேங்க் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா then that failure might affect an economy as a whole. சரி, how it will affect an economy as a whole அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த பேங்க் இன்னொரு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கும் ஆர் கடன் கொடுத்திருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல இந்த பேங்க் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வைங்களேன், அந்த பேங்க்கும் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த ஹோல் ஃபினான்ஷியல் சிஸ்டமே வந்து இன்எஃபெக்டிவாக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் பேங்க் மேல வச்சிருந்த ட்ரஸ்ட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் மார்க்கெட் பிளேயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதனால தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு பவர் கொடுத்திருந்தாங்க. தட் இஸ் லைக் தேர் ரோல் இஸ் லைக் ஒரு லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ ஒரு பேங்க் திவால் ஆகிற சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அந்த சிச்சுவேஷன்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போய் அந்த பேங்கோட மேனேஜ்மெண்ட்டை ஆர் ஈவன் த ஃபுல் பேங்க் ஃபார் தட் மேட்டர் அவங்கள ரெகுலேட் பண்ணும். நீங்க இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து டஃபாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சோ இப்போ ஒரு ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லெண்டர் ஆஃப் தி லாஸ்ட் ரெசார்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பேங்க் திவால் ஆச்சுன்னா இவங்க போயிட்டு திவால் ஆகாம பாத்துப்பாங்க. so that the financial stability is ensured in the economy ன்னு சொல்ற மாதிரி. and this was maintained by Reserve Bank of India. so in the lender of last resort things was maintained by Reserve Bank of India. and ஒரு பேங்கையும் அதிகமாக திவாலாக விடல. பட் however என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நியோ லிபரலிசம் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சதுங்க. so நியோனா புதுசு. சரியா? so நியோ லிபரலிசம் கான்செப்ட் ஸ்டார்டட் எமர்ஜிங். so இந்த நியோ லிபரலிசம்ல என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அவங்களுடைய ரோல் என்னவாக இருக்கணும்னா, இன்ஃப்ளேஷனை கர்ப் பண்றது தான் இவங்களுடைய ரோலாக இருக்கணும். அண்ட் their role should not be to interfere into the market. சரியா? சோ இந்த கான்செப்ட் சொன்னது தான் லியோ லிபரலிசம். சோ இப்போ மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், மார்க்கெட்டை வந்து ஃப்ரீயா விட்டுருங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை டிட்டர்மைன் பண்ணிட்டோம் மார்க்கெட்டை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்க வேலை என்ன, இன்ஃப்ளேஷனை வரையும் கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க, அண்ட் மத்தது எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொன்னது தான் நியோ லிபரலிசம். சரியா? சோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்க எம்பசைஸ் பண்ணி ஆர்பிஐ கிட்ட சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது, சென்ட்ரல் பேங்க்ஸ் கிட்ட சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய
ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் என்பது வந்து எப்பவுமே இருந்துக்குன்னு தான் இருக்கு. இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் நியூ த நியூ லிபரலிசம் இஸ் டெல்லிங். ரேதர் அவங்க கிட்ட இருக்கிற வேலையை தான் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீன் பண்ண வராங்க இந்த ஆர்டிகல்ல. பிளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய வேலைகள் இருந்தது. ஸோ இவங்க வந்து ஒரு மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. மல்டிபிள் இண்டிகேட்டர் அப்ரோச்னா தே லுக்ட் இன்டு மெனி திங்ஸ் அண்ட் ஃப்ரேம்டு பாலிசிஸ். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், மார்க்கெட் சிச்சுவேஷன், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுடைய கன்சர்ன்ஸ் இருந்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனால் எப்போ இந்த எக்கனாமிக் தியரி ஆர் இந்த நியோ லிபரலிசம் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி பாலிசி உடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் தான் உங்க வேலையாக இருக்கணும். அண்ட் இது வரையும் இல்லாமல் மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் அப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேமும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேல வந்தது. அண்ட் இந்த தியரியை பேஸ் பண்ணி தான், அதாவது இந்த வெஸ்டர்னைஸ்டு மாடல் ஆர் இந்த ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணி தான் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி என்று ஒரு கமிட்டியை வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அண்ட் இவங்களுடைய சோல் பர்பஸ் என்னன்னா இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் 4+or-2% சொல்லிட்டு வச்சாச்சு. அண்ட் இது வரையும் இல்லாம இந்த மாடர்ன் மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க்கை என்ஷூர் பண்ண உடனே இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு. அண்ட் இது வரையும் இல்லாம ஃபிஸ்கல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராப்பராக இருந்தது. ஃபிஸ்கல் டிசிப்ளின்னா வந்து இட் இஸ் லைக் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ப்ராப்பராக இருந்திருக்கு. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் வந்து பிரீச் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் சிச்சுவேஷன் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, இதோ பாருங்க நாங்க வெஸ்டர்னைஸ்டு மாடலை ஃபாலோ பண்ணோன்னு இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அவங்க வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டி அவங்க வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க, நாங்க எங்க வேலையை கரெக்டாக பார்க்குறோம், எக்கனாமி கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஆர்டிகல் என்ன கேட்குறாங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா இவங்க கிட்ட நிறைய வேலை இருக்கு, இந்த எல்லா வேலைகளும் இவங்களால செய்ய முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துல நடந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஐஎல்என்எஃப்எஸ் கிரைசிஸ் நடந்திருக்கு. சரியா? சோ இது ஒரு நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி. அண்ட் இதுல வந்து கிரைசிஸ் என்ன கிரைசிஸ்னா பண பற்றாக்குறை. எதுக்காக பண பற்றாக்குறைனா மிஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அண்ட் இது வரையும் இல்லாம பேங்க் லோன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ரீபே பண்ணல. கமர்ஷியல் பேப்பர், அதாவது மக்கள் கொடுத்திருந்த பணத்தை வந்து இவங்களால திருப்பி கொடுக்க முடியல. இட் இஸ் நாட் சம்திங் which is called as like என்னது இவங்க வந்து திவால் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. இவங்க கிட்ட பணம் இருந்தது, ஆனா அந்த பணம் வந்து லிக்விடாக மாற்ற முடியல. அண்ட் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமான இடத்துல இருந்ததுனால அவங்களும் வந்து லாஸ் மேக்கிங் சிச்சுவேஷன்ல தான் இருந்திருந்தாங்க. பட் ஹவெவர் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணி இந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் அகைன் இந்த மிஸ் மேனேஜ்மெண்ட் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2018 தான் நடந்தது. சோ ஆத்தர் இங்க இன்டைரக்டா என்ன மீன் பண்றாருன்னா, கவர்மெண்டோட வேலை என்ன, இதை என்ஷூர் பண்ணிருக்கணும், அப்படி இல்லையா ஆர்பிஐ கிட்ட கொடுத்திருக்கணும். அதாவது ஒன்னு இதை மானிட்டர் பண்ணிருக்கணும், ஐஎல்எஃப்எஸ் கிரைசிஸ் வராம நீங்க பார்த்திருக்கணும், அப்படி இல்லையா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட மோர் அட்டானமி கொடுத்திருக்கணும். ரெண்டுமே நீங்க செய்யல. சோ இது ஒரு ஃபிளாச்சா. ரெண்டாவது இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ராடுலண்ட் அக்கவுண்ட்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி பிஎம்சி பேங்க் கிரைசிஸ். அண்ட் இந்த பிஎம்சி பேங்க் கிரைசிஸ், இந்த மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க் இஷ்யூஸ், இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் செக்ஸ் எடுத்துட்டு வராததுனால நடந்த விஷயம். சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, குரு ராகவேந்திரா சங்கரா பேங்க்னு இருக்கான் பெங்களூர்ல, அங்கேயும் ஒரு அன்சர்டனான சிச்சுவேஷன் ப்ரிவேல் ஆகிற மாதிரி இருக்குதான். சரியா? சோ இதெல்லாம் பார்க்கும்போது யாரை நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை. ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பேங்க் எல்லாம் மேனேஜ் பண்ணணும். பட் ஆனா இங்க ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து நீங்க இன்ஃப்ளேஷன்லயே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுனால இவங்க இந்த லோன் புக்ஸ் ஆர் பேங்கோடைய இந்த டீடைல்டு அனாலிசிஸ் ஸ்டடிங் இதெல்லாம் டெலிபரேட்டாக கம்மி பண்றாங்களா, அதாவது வேணும்னே கம்மி பண்றாங்களா, இல்லைன்னா இது எங்களுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ப்ரிவேல் ஆகுதா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. சரியா? சரி, இது இருக்கட்டும். அப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஆர்பிஐ பேங்க் லோன் புக்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக பார்க்கல, ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுடைய வேலை இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் தான் அப்படின்றீங்க. ஆனால் இன்ஃப்ளேஷன் இப்போ பார்த்தீங்கன்னாலும் 7% மேலே தான் இருக்குது. பட் அகைன் இந்த இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் தான் அதிகமாக இருக்கு. ஃபுட் பிரைஸ் அதிகமானதுனால தான் இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ஒன்ஸ் சப்ளை சைட் ஆர் சப்ளை ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிடும். அண்ட் அதே மாதிரி தான் ஆயில் பிரைசஸும். ஆயில் பிரைசஸ் கூட நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால இன்ஃப்ளேஷன்
அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ ஆத்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, இன்ஃப்ளேஷன் இருக்குன்றீங்க, இதுக்கு காரணம் வந்து ஃபுட் பிரைசஸ் அதிகமாயிடுதுன்றீங்க, ஆயில் பிரைசஸ் அதிகமாயிடுதுன்றீங்க, அப்படி இல்லைன்னா இன்ஃப்ளேஷனே இருக்காதுன்றீங்க. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இங்க ஒரு வேலையும் செய்யல இன்ஃப்ளேஷனை கர்ப் பண்றதுக்காக. ஸோ என்ன தெரியுதுன்னா, இன்ஃப்ளேஷன் கூட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால தான் நடக்குதே தவிர்த்து மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் கீழே வருதா? ஸோ நீங்க என்ன சொல்றீங்க, தியரியில இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் தான் இவங்களுடைய முக்கியமான வேலைன்றீங்க, ஆனா இந்த வேலையும் இவங்க ப்ராப்பராக பண்ண முடியலையே. சரி, ஓகே, இன்னொரு பாயிண்ட் பேசுறாரு ஆத்தர். அதாவது இன்னொரு அப்ஜெக்டிவ் ஆர் த ரோல் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரன்சி நோட்டு. ஆனா கரன்சி நோட்டு கூட இப்போ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்ற மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிமானிடைசேஷன். அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ ஒரு பஜார் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு லோக்கல் எக்கானமி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஸ்மால் டினாமினேஷன் கரன்சி நோட்ஸ் இருக்கணும். ஸ்மால் டினாமினேஷன் கரன்சி நோட்ஸ் இருந்தாதான் லோக்கல் மார்க்கெட் ப்ராப்பராக வேலை செய்யும். ஆனா அதுவும் இல்ல, அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஒழுங்காக நடக்கவும் மாட்டேங்குது. சரியா? சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், வாட் ஆர் தி மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வைங்களேன், இஷ்யூவர் ஆஃப் கரன்சி ப்ராப்பராக வேலை செஞ்சிருக்கா? டிமானிடைசேஷன் அப்போ இல்ல. பேங்கர்ஸ், ஏஜென்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு தி கவர்மெண்ட், இந்த ரோல் இவங்க ப்ராப்பராக செய்யற மாதிரி இருக்கா? இல்ல. பேங்கர்ஸ் டு தி பேங்க், இப்போ பேங்க்லாம் திவால் இருக்கு, இந்த வர்க்கும் இவங்க ப்ராப்பராக செய்யல. ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம், என்ன ரெகுலேட் பண்றாங்க, என்ன சூப்பர்வைஸ் பண்றாங்க? சூப்பர்வைஸ் பண்ணி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராடுலன்ட் இஷ்யூஸே நடந்திருக்காது. பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், இப்போ டிஜிட்டலைசேஷன் வந்துருச்சு. லெண்டர் ஆஃப் தி லாஸ்ட் ரெசார்ட், அதுவும் கிடையாது. ஸோ உங்களுடைய வேலை என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், அதுவும் இவங்க கையில இல்ல. ஏன்னா இப்போ ஆயில் அண்ட் ஃபுட் பிரைசஸ் தான் இன்ஃப்ளேஷன் டிட்டர்மைன் பண்றது. அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை பேஸ் பண்ணி என்ன செய்யிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஆத்தர் இங்க சிம்பிளாக என்ன சொல்றாருன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது அவங்க கிட்ட இல்ல, அவர் இருந்தாலும் அவங்க அதை ப்ராப்பராக என்ஷூர் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? எனிவே, வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ, தட் இஸ் டாக்கிங் ஆஃப் காஷ்மீர். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சைனா வந்து காஷ்மீர் இஷ்யூவை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பாகிஸ்தான் சொல்லி சைனா வந்து இந்தியாவை அக்யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஆர்டிகல் 370 இந்தியன் கவர்மெண்ட் ரிவோக் பண்ணிருக்காங்க, இதனால அங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ரைஸ் பண்ணதுனால இதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணியிருக்கலாம், அதாவது இந்த இஷ்யூவை. பட் ஹவெவர் இந்தியாவுக்கு மெஜாரிட்டி இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு மெஜாரிட்டி இருக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல, யூஎஸ் ஒருத்தரே போதும். ஸோ அவங்க இந்த சைனீஸ் ரெஃபரன்ஸை வந்து அப்போஸ் பண்ணாங்க, டெல்லிங் தட் கண்டிஷன்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. அண்ட் இது வரையும் இல்லாம இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தே ஃபாலோ சிம்லா அக்கார்ட் ஆஃப் 1972. ஸோ இந்த சிம்லா அக்கார்ட் ஆஃப் 1972ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூவை வந்து பைலேட்டரல் விதத்துல தான் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்து தான் இதை பேஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வரணும். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி a bilateral issue. ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்தியன் ஆலிஸ் ஆர் இந்தியனை சப்போர்ட் பண்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சிம்லா அக்கார்ட் ஆஃப் 1972 பாருங்க, திஸ் இஷ்யூ ஹேப்பன்ஸ் டு பி a bilateral issue. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவில் இருக்கிற விஷயம். இங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இதுக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரியா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட், ப்ளீஸ் ஹேவ் a note that இது வந்து ரெண்டாவது வாட்டி சைனா வந்து இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணிருக்காங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டிசம்பர்ல பண்ணிருக்காங்க, அண்ட் இப்போ ரெண்டாவது வாட்டி. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியா சைனா பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அடி வாங்கும். அண்ட் இது வரையும் இல்லாம இட் மைட் ஃபோர்ஸ் இந்தியா டு ரைஸ் இஷ்யூ வித் ரிகார்ட்ஸ் டு டிபெட், ஜிங்யான் ஆர் ஹாங்காங் ப்ராவின்சஸ். சரியா? ஸோ ஹாங்காங் இஷ்யூ நம்ம அடுத்த ஆர்டிகல்ல பார்ப்போம் என்னதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பட் அகைன் இந்தியா மைட் பி ஃபோர்ஸ்டு டு ரைஸ் சைனீஸ் இஷ்யூ. அண்ட் இது வரையும் இல்லாம இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் இயர் மாமல்லாபுரத்துக்கு வந்தாங்க, அதாவது மாமல்லிபுரத்துக்கு வந்தார் பிரசிடென்ட். அப்போ கூட இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேஸ் பண்ணி ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர் எதுவுமே கொடுக்கல. ஆனா இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்த கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் அது பாகிஸ்தான் சொல்லி. சரியா? பிளஸ் ஆடட் டு இட், இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த மாதிரி ரைஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ என்ன நடக்குதுன்னா, நிறைய ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வராங்க, இந்தியாவுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூவை வந்து பார்த்துட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூல இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணோம்னா கொஞ்சம் இன்டர்நேஷனல் வியூ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக இஷ்யூவை ரைஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இதனால ஒரு கிரிட்டிசிசம் கூட கிடைக்கலாம், தட் இஸ் ஆன் இந்தியன் ஆக்ஷன்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சொல்ற மாதிரி. சரியா? பிளஸ் ஆடட் டு இட், இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து செகண்ட் டைம் சைனா ரைஸ் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடி
யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல 1971 இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 1972 நம்ம சிம்லா அக்கார்டு எடுத்துட்டு வந்துட்டோம், அது வேற விஷயம். பட் எஸ் இந்த மாதிரி 1971 எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவரையும் இல்லாம இந்தியன் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டான்ஸும் டைலமால இருக்கு. என்ன டைலமால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், 1972 சிம்லா அக்கார்டு பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து பைலேட்டரல் இஷ்யூ அப்படின்றோம். ஸோ ஒரு பக்கம் நம்ம பைலேட்டரல் இஷ்யூ சிம்லா அக்கார்டை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்றோம், இன்னொரு பக்கம் பைசான் டாக்கிங்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்க கூட நம்ம உட்காந்து பேசுறது இல்ல, பைலேட்டரல் டாக்ஸுக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். சரியா? இதுவரையும் இல்லாம இன்டர்நெட் ஷட் டவுன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. பட் ஹவவர் இப்போ ஏற்கனவே பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் இருக்காங்க அண்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி ஒரு சில பிளேசஸ்ல கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட், இல்லன்னு சொல்லிட்டு இல்ல. பட் த கவர்மெண்ட் நீட்ஸ் டு என்ஷூர் தட் த லைஃப் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீச்சஸ் டு தி நார்மல் சிச்சுவேஷன். பிளஸ் ஆடட் டு இட் ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பாயிண்ட் வந்து கவர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அதாவது என்னன்னா, இட் இஸ் லைக் அங்க வயலன்ஸ் எதுவுமே அதிகமாக நடக்கல, தட் இஸ் அகைன்ஸ்ட் தி ரிவோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370. சரிங்களா? பட் ஹவவர் ஒன் நீட்ஸ் டு yield the Jammu and Kashmir. So அங்க சிச்சுவேஷன் நார்மல்ஸுக்கே எடுத்துட்டு வரணும். இதுவரை இல்லாம அந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, 36 கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து ஜேகேக்கு போற மாதிரி ஒரு பிளான் இருக்காம். பட் ஹவவர் என்ன சொல்ல வராங்கன்னா, அங்க போறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அங்க சிச்சுவேஷன் நீங்க நார்மல் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? பட் ஹவவர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ இஸ் ரைஸ்ட் இன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அண்ட் இதுக்கு அகைன்ஸ்டாக இந்தியாவுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே ஃபைன். Now we'll move on to the next article, that is of Taiwan, Hong Kong and Chinese dreams. So friends, நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்டிகல் அவசியம் இல்ல, நான் கொடுக்க போற பேக்ரவுண்ட் தான் அவசியம். சரிங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹாங்காங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, this happens to be a small island, so southern part of Chinaல இருக்குது. சரியா? சோ இதோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியணும். சோ ஹாங்காங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it was under the control of British. சோ கிட்டத்தட்ட ஒரு 150 இயர்ஸ்க்கு வந்து பிரிட்டன் கண்ட்ரோல்டு ஹாங்காங் அண்ட் வார் நடந்தது. வார் நடக்கிறப்போ சைனா வந்து பிரிட்டன் கிட்ட தொத்துடுச்சு. தட் இஸ் 1842 வார் நடந்தது பிட்வீன் சைனா அண்ட் யூகே அண்ட் சைனா லாஸ் தி வார் அண்ட் இட் கேவ் தி ஐலாண்ட் டு யூகே ஆர் பிரிட்டிஷ் ஃபார் தட் மேட்டர். சரியா? இதுவரையும் இல்லாமல் லீஸுக்காக விட்டாங்க. ஸோ லீஸுக்காகனா ஒரு 99 இயர்ஸுக்காக ஹாங்காங் ஐலாண்ட் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1900s அண்ட் 1950s எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாங்காங் பயங்கர டெவலப் ஆயிடுச்சு. பயங்கர டெவலப்னா ட்ரேடிங் போர்ட் அங்கே வந்துடுச்சு. அது கூட பிஸி ட்ரேடிங் போர்ட், எக்கனாமி நல்ல டேக் ஆஃப் ஆயிடுச்சு. நல்ல மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் வர ஆரம்பிச்சது ஹாங்காங்ல. ஸோ நல்ல டெவலப் ஆயிடுச்சு ஹாங்காங். அண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாங்காங் நல்ல டெவலப் ஆன உடனே சைனா என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோதான் ஹாங்காங் இருந்தாலும் நாங்கள் 99 இயர்ஸ் லீஸுக்கு தான் கொடுத்துருக்கோம் யூகேக்கு, அதுக்கப்புறம் இது வந்து சைனாவுடைய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 1980s என்ன பண்ணாங்கன்னா, 99 இயர் லீஸ் வந்து முடிவுக்கு வர போகுது. சரியா? சைனா என்ன சொன்னாங்கன்னா, ஹாங்காங் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அண்ட் நீங்கள் வந்து நாங்கள் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அதாவது சைனா மெயின்லேண்ட் சைனாக்கு இது ஒரு பார்ட் ஆகிடும், சைனாவுடைய ஒரு பார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் இந்த இயர் 1997, சரியா? இந்த இயர் 1997 Hong Kong was returned to China. Hong Kong was returned to China under the principle of one country two system policy. சரியா? சோ இத வந்து one China policy அப்படி நம்ம சொல்லலாம். or one country two system policyல this Hong Kong was given to China, that is by UK. புரியுதுங்களா? சரி, what is this one country and two system policy sir அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ சைனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க கீழ தான் இருப்பீங்க, டிஃபென்ஸ் நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், ஃபாரின் அஃபேர்ஸ் நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், ஆனா இது தவிர்த்து நீங்க உங்களுக்காக ஒரு லீகல் சிஸ்டம் வச்சுக்கலாம். அண்ட் இது வரையும் இல்லாம யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் ரைட்ஸ், ஓல்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் சோ ஆன். புரியுதுங்களா? சோ ஃபாரின் அண்ட் டிஃபென்ஸ் அஃபேர்ஸ் எங்க கிட்ட இருக்கும், மத்ததெல்லாம் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் பாலிசி கீழ ஹாங்காங் மக்கள் வந்து நிறைய ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சைனால வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், ஹாங்காங்ல வந்து இந்த சிஸ்டம் தானே பிரிவேல இருந்தது. அண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம டெமோக்ரஸி என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஹாங்காங்ல. ஆனா சைனாக்கு இந்த விஷயம் பிடிக்கல. சோ சைனா இஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் தி ப்ரோ டெமோக்ரஸி ஆக்ஷன்ஸ். சோ இப்போ சிஸ்டம் பாத்தீங்கன்னா, ஹாங்காங் கிட்ட மினி கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, பேசிக் லா இருக்கு, அங்க டெமோக்ரஸி என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா சைனா என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் கீழே வந்திருக்கீங்க, ஆனா இது எத்தனை வருஷத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்காக தான். புரியுதுங்களா? இந்த ஒன் கண்ட்ரி அண்ட் டூ சிஸ்டம் பாலிசி வில் பி தேர் இன் ஹாங்காங் ஒன்லி ஃபார் 50 இயர்ஸ் அண்ட் ஆஃப்டர் 50 இயர்ஸ் இட் வில் பி அ பார்ட் ஆஃப் மெயின்லேண்ட் சைனா. அண்ட் மெயின்லேண்ட் சைனால என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளிகபிள் ஆக இருக்குதோ அது எல்லாமே ஹாங்காங்லயும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்களுக்கு இது பிடிக்கல, தே ஆர் அகைன்ஸ்ட் இட். புரியுதுங்களா? ஸோ 1997ல இந்த ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் கீழே வந்தாங்க. ஸோ 50 இயர்ஸ்னா 2047ல ஹாங்காங் மெயின்லேண்ட் சைனா பார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதுக்கு அகைன்ஸ்டாக எல்லாருமே அப்போஸ் பண்றாங்க. அண்ட் இது வரையும் இல்லாம நீங்க ஹாங்காங்ல போயிட்டு நீங்க சைனீஸா இல்ல ஹாங்காங்கஸா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன், கிட்டத்தட்ட 90% ஆஃப் தி பாப்புலேஷன் நாங்க ஹாங்காங்கை சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க. ஒன்லி 10% டெல்ஸ் தட் வி ஆர் சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெஃபரண்டம் நடந்தாலும் ஹாங்காங் வாண்ட்ஸ் தெம்செல்ஃப் டு பி அ செப்பரேட் நேஷன். அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ ரீசெண்டா கான்ட்ரோவர்ஷியல் பில்லாம் வந்து பாஸ்
பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ என்ன பில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஹாங்காங்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது தப்பு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், சைனால வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ இதுக்கு அகைன்ஸ்டாக ஹாங்காங் மக்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அண்ட் இந்த ப்ரொடெஸ்ட் எதுக்காக தெரியுமா? இட் இஸ் ஃபார் டெமோக்ரஸி. இட் இஸ் லைக் தே வாண்ட் டு ஹேவ் அன் யூனிவர்சல் அடல்ட் சஃபரேஜ் ஆர் தே வாண்ட் டு ஹேவ் அன் டெமோக்ரஸி. அண்ட் இது வரையும் எல்லாமே ரைட் டு ப்ரொடெஸ்ட் அண்ட் சோ ஆன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் இருக்கு. பட் எஸ் 2047 தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஃபைன், ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தைவான் இஷ்யூ நம்ம பார்த்தோம். ஸோ தைவானும் they have their own set of concerns. They don't want to be a part of China. And even in Hong Kong, many people do not want to be a part of China, or majority. சரியா? ஸோ தைவான்ல பாத்தீங்கன்னா it is DPP government, Democratic Party. ஸோ இந்த தைவான் இஷ்யூ பத்தி உங்களுக்கு தெரியலையா? தயவு செய்து 14th January எடிட்டோரியல் அனாலிசிஸ் பாருங்க. நான் அதுல தெளிவாக எடுத்திருப்பேன் தைவான் இஷ்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சைனா claims that ஹாங்காங்கும் தைவானும் there happens to be a part of China. ஸோ நாங்க ஒன் சைனா பாலிசியை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வந்தாங்க, நம்ம முன்னாடி பார்த்த ஆர்டிகல்ல பாகிஸ்தான் சொன்னதுனால சைனா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ ரைஸ் பண்றாங்கன்னா தென் நம்மளும் இந்த ஹாங்காங் அண்ட் தைவான் இஷ்யூ ரைஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? தட் இஸ் அகைன்ஸ்ட் ஒன் சைனா பாலிசி. ஸோ இதுதான் இங்க பாயிண்ட். ஃபைன், எனிவே இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ வாட் இஸ் த இஷ்யூ விச் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன், ஓகே. ஸோ தட்ஸ் இட் வித் ரிகார்ட்ஸ் டு January 17th. ஸோ இப்போ நம்ம January 17th எடிட்டோரியல்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நவ் வில் டிஸ்கஸ் January 18th எடிட்டோரியல்ஸ். ஸோ கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், ஃபைட்டிங் ரேடிகலிசம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் மிஸ்டர் பிபின் ராவத். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, children as young as 10 to 12 years old, if they are radicalized in Kashmir. ஸோ radicalizedனா இட் இஸ் லைக் இவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றி இவங்களை வைலன்ஸில் இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க, ஒரு சம் சார்ட் ஆஃப் டெரர் பொசிஷனில் ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அதை வந்து ரேடிகலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ எனி சைல்டு ஹூ இஸ் தேர் ஹூ இஸ் லைக் 10 to 12 years old அண்ட் நீங்கள் வந்து ரேடிகலைஸ்டு பண்ணப்படுறீங்க காஷ்மீரில் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து டீரேடிகலைசேஷன் கேம்ப்ஸில் வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணணும். ஐசோலேட் பண்ணி, அதாவது தனித்து அவங்கள நோட் பண்ணி அவங்கள டீரேடிகலைஸ்டு கேம்ப்ஸுக்கு வந்து அனுப்பணும். அண்ட் இது வரையும் இல்லாமல் இவர் என்ன சொன்னார்னா, இப்போ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அவங்க ஒரு சில வாட்டி அட்டாக் எடுத்துட்டு வராங்க பெலட் கன்ஸ் மூலியமாக. ஸோ இந்த மாதிரி ரேடிகலைசேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி அட்டாக்ஸுக்கு வந்து நீங்கள் யாருமே பிளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட சொன்னாங்க. சரியா? ஸோ இவர் எங்கே பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைஸ் அண்ட் டைலாக் வாஸ் கோயிங் ஆன். தட் இஸ், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு டைலாக், ரைஸ் அண்ட் டைலாக். ஸோ இதில் வந்து கவுண்டரிங் டெரரிசம் பேஸ் பண்ணி பேனல் இருக்கு. அந்த பேனல்ல இவர் பேசினாரு. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, ரேடிகலைசேஷன் காஷ்மீர்ல நடக்குது, அதுவும் யங் பீப்புளுக்கு அகைன்ஸ்டாக அதிகமாக நடக்குது. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் who are at the age of 10 and 12 are being radicalized very easily. So they needed to be taken out separately and they should be placed in de-radicalization camps. And இது வரையும் எல்லாமே we have de-radicalization camps in our country. And இது வரையும் எல்லாமே we need to find out who is radicalizing those people. So இது வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா கவுண்டர் ரேடிகலைசேஷன் ப்ரோக்ராம் கூட நம்ம எடுத்துட்டு வரலாம். இதில் வந்து நம்ம அந்த பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள செக்ரிகேட் பண்ணி அவங்கள திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இவர் சொன்னது எல்லாமே கரெக்ட். அதாவது டீரேடிகலைசேஷன் நடக்கணும், ரேடிகலைசேஷனை வந்து ஸ்டாப் பண்ணணும். தட் இஸ் அட் ஆல் தி லெவல்ஸ். இட் இஸ் லைக் அது காஷ்மீரில் கூட இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு பிளேஸ்ல கூட இருக்கட்டும், இது வந்து ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லைங்க. ஆனா இது யார் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சொல்லணும். கவர்மெண்ட் வந்து டீரேடிகலைசேஷன் எப்படி எடுத்துட்டு வரணும், what should be the nature of the de-radicalization camps அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். It should not be the CDS. ஆனா இங்க யார் கிளைம் பண்றாங்க? CDS தான் கிளைம் பண்றாங்க. இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பாத்தீங்கன்னா காஷ்மீர் வேலியில ப்ரொடெஸ்ட் அண்ட் வயலன்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்குது. அண்ட் இது வரையும் இல்லாம ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேஸ் பண்ணி ஆர்டிகல் 370 வந்து நம்ம ரிவோக் பண்ணிட்டோம் அண்ட் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இஸ் given to JK as union territory. ஸோ இதை பேஸ் பண்ணி there happens to be a discontent, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. பட் ஆனால் 1990 லெவல்ஸ் விட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டெரரிசம் அண்ட் வயலன்ஸ் ஹேவ் ரெடியூஸ்ட் when compared to 1990 லெவல்ஸ். அண்ட் இப்போ டெமோக்ரஸி அங்கே என்ஷோர் பண்ணப்படுது. அண்ட் இது வரையும் இல்லாமல் அங்கே ரேடிக்கல் வாய்ஸஸ் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஸோ எவனாவது அகைன்ஸ்டாக பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அவனெல்லாம் அப்படியே போட்டு அமைக்கிறது. ஸோ கிராஜுவல் டிமினிஷிங் ஆஃப் ரேடிக்கல் வாய்ஸஸ் இஸ் தேர். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஓரளவுக்கு டெரரிசம் குறைஞ்சிருக்கு. ஆனால் பொட்டன்ஷியல் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவனாவது ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கிறான்னு சொல்லிட்டு வைங்களேன், அவனை வந்து டிடென்ஷனில் வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லைனா அவர் மேலே ஏதாவது ஒரு கர்ப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஓவரான ஸ்பீச்சஸ்லாம் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி யங் பீப்புளை வந்து ரேடிகலைஸ் ஆகாம நம்ம பார்த்துக்கணும்.
ஒரு ரேடிகலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுடைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிஸ் மூலியமாக ரேடிகலைஸ் ஆகலாம், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. ஆனால் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நீங்க செப்பரேட் பண்றீங்க, இங்க செக்ரிகேட் பண்றீங்க டி ரேடிகலைசேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க யாரை பண்றீங்க, யூத்தை பண்றீங்க. ஸோ ஒரு யூத்தையும் அவங்களுடைய ஃபேமிலியும் நீங்க வந்து பிரிக்கிறீங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து வெறுப்பு இன்னும் அதிகமாகும். அண்ட் இதுவரை எல்லாமே இட் இஸ் நாட் தி ஜாப் ஆஃப் ஆர்மி ஆர் தி செக்யூரிட்டி ஃபோர்சஸ் டு டேக் தி ஸ்டெப், இட் இஸ் தி ஒர்க் ஆஃப் சிவிலியன் ஏஜென்சி. இப்போ டி ரேடிகலைசேஷன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது கேம்ப்ஸ் மூலியமாக இதெல்லாம் இருக்கணும். ஆனா டி ரேடிகலைசேஷன் எப்போ பெஸ்டாக அச்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் மூலியமாக ஆகும். இது வரையும் இல்லாம எஜுகேஷனல் சிஸ்டம்ல ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வரணும். ஸோ சிவிக் ஸ்டடீஸ்லாம் வந்து ஸ்கூல் கரிக்குலம்ல ஆட் பண்ணணும். ஸோ எஜுகேஷன் மூலியமாக டி ரேடிகலைசேஷன் வரணும். அண்ட் இது வரையும் இல்லாம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவுட்ரீச் இருக்கணும் மக்கள்கிட்ட. ஸோ மக்கள்கிட்ட போயிட்டு உங்க கிரீவன்சஸ் என்ன, உங்க டிமாண்ட்ஸ் என்ன, ஏன் நீங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறீங்க, ஏன் ரேடிகலைசேஷன் உங்க பசங்க கூட நடக்குதுன்னா நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு there needs to be an interaction with the citizens. So one needs to analyze their conditions plus add it to it. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா what Jammu and Kashmir people need is like normal life. So அவங்களுக்கு net access வேணும். அண்ட் இது வரையும் இல்லாம பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாருமே ஜெயில இருக்கிறாங்க, அவங்க இன்னும் வெளியே வரணும். சரியா? ஸோ டி ரேடிகலைசேஷன், வின்னிங் தி ஹார்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் வின்னிங் தர் ட்ரஸ்ட், இது வந்து ஒரு பேட்டில் மாதிரி. சும்மா நீங்க கேம்ப்ஸ்ல அவங்கள பிளேஸ் பண்ணுங்க, அவங்கள திருத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம எல்லாம் திருத்த முடியாது. ராதர் இது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவாக தான் இருக்கும். இது வந்து அத்தாரிட்டேட்டிவ் பிளே புக் கிடையாது. அண்ட் இதுவரையும் இல்லாம சிடிஎஸ் உடைய வேலையே கிடையாது. இது இட் இஸ் தி ஒர்க் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர் தி அட்மினிஸ்ட்ரேஷன். புரியுதுங்களா? ஸோ இது சொல்றது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேடிகலைசேஷனை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் பார்த்தோம். ஸோ வாட் ஆர் தி ஸ்டேஜஸ் ஆஃப் ரேடிகலைசேஷன், வாட் ஆர் தி ஃபிளாஸ் இன் இட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ த லிங்க் ஆஃப் தட் இஸ் given in the description box below. நீங்க ரேடிகலைசேஷன் ஆர் ஹவு டு ஸ்டாப் டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்கன்னு வைங்களேன், அந்த பாயிண்ட்ஸையும் நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல எழுதலாம். அண்ட் ஈவன் திஸ் பாயிண்ட் which we inferred from this article, these points which we inferred from this article can be used by you. Fine. Anyway, have a check on it too. Now we'll move on to the next article that is quite for now on trade deal between US and China. So friends, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா US and Chinaக்கு நடுவுல ட்ரேட் வார். சரியா? ஸோ ட்ரேட் வார் இருந்தது. தட் இஸ் லைக் ஒரு நேஷன் இன்னொருக்கு மேல டாரிஃப் இம்போஸ் பண்ணாங்க. இப்போ அந்த டாரிஃப் இம்போசிஷன் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வர்றதாக இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஸோ எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு நேஷனுமே இப்போ phase 1 ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ட்ரேட் டிஸ்பியூட் இப்போ கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பட் however it does not mean that எல்லா ட்ரேட் டிஸ்பியூட்டும் ஸ்டால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ இன்னும் ஒரு 3-4 மாசத்துக்கு சைனா மேல சாங்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் எஸ், இட் இஸ் a step forward அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா சொல்லலாம். அண்ட் யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து ஒரு ஃபேரர் அண்ட் ரெசிப்ரோக்கல் பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சொல்றாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் சைனா என்ன சொல்றாங்கன்னா, சரி நாங்களும் ட்ரேட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அண்ட் சைனா இஸ் ரெடி டு லைக் பை, இட் ஹாஸ் ஈவன் அக்செப்டட் டு பை $200 billion worth of goods and services in the upcoming 2 years. சரியா? ஸோ யூஎஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட் செய்யப்படுவாங்க, சைனா இம்போர்ட் பண்ணப்படுவாங்க. சரியா? ஸோ யூஎஸ் மார்க்கெட்ல இது கொஞ்சம் ஒரு ஸ்பெகுலேஷன் ஒன்று கிரியேட் பண்ணும். பட் however இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, என்னதான் இருந்தாலும் there are many concerns அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. or many trade disputes which is there which is unresolved அப்படின்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ்ன்றாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் மேல ஃபோக்கஸே பண்ணலையா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து சோயாபீன் சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டது. சரியா? ஸோ சோயாபீன் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுச்சு யூஎஸ் சைனாக்கு. ஆனா இதை பேஸ் பண்ணி ஒரு இஷ்யூஸும் பேசல. இப்போ $200 billion goods and services இருக்குன்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் goods and services. ஆனா இட் இஸ் நாட் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட். ஆனா பீஜிங் ப்ராமிஸ் பண்ணிருக்கு, நாங்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால்ட்ரி, ஃபிஷரிஸ் அண்ட் அலைட் செக்டர்ஸ் ஓபன் பண்றோம்னு சொல்லிட்டு. ஆனா சோயாபீன் கன்சர்ன்ஸ் அப்படியே தான் இருக்குது. அண்ட் இது வரையும் இல்லாம USA has worried with regards to intellectual property rights protections and technology transfers and so on. Plus at the meantime China கொஞ்சம் அஷூரன்ஸும் கொடுத்திருக்கு. தட் இஸ் லைக் நாங்க உங்களுக்கு கன்சர்ன்ஸ் இல்லாத மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் however இன்னும் கன்சர்ன்ஸ் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ரீசெண்டா சைனீஸ் மேனுஃபேக்சரர் ஹவாய் இந்த கம்பெனி மேல USA வந்து சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கன்சர்ன்ஸை பேஸ் பண்ணியா. ஸோ நேஷனல் செக்யூரிட்டி பிரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து phase 1 ட்ரேட் டீல்ல ரிசால்வ் பண்ற இஷ்யூஸும் கிடையாது அண்ட் ரிசால்வும் ஆகல. ஸோ இது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் தான். ஆனா இட் இஸ் நாட் இன் கம்ப்ளீட் ரிலீஃப். பிளஸ் ஆடட் டு இட் US வந்து எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ இப்போ ட்ரேட் டெபிசிட் குறைக்கணும். ஸோ அதனால இஸ் நெகோசியேஷன்ஸ் வித் பீஜிங் வில் கோ ஆன். பட்
அகைன் இந்த 2020 எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி இந்த இஷ்யூஸ் எல்லாம் ரிசால்வ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிசால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. பட் ஹவவர் இது வந்து ஒரு புது ஃபோரம். இப்போ ஃபேஸ் 1 அக்ரிமெண்ட் ஆயிருக்கு, இப்போ ஃபேஸ் 2 அக்ரிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இது சீக்கிரமாக எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த ஃபோரம் வந்து சென்சிட்டிவ் இஷ்யூஸ் பேஸ் பண்ணி அவங்க பைலேட்டரல் டாக்ஸ் எடுத்துட்டு வரலாம் அண்ட் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் கொஞ்சம் குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ ஃபேஸ் 1 அக்ரிமெண்ட் இஸ் பாட், பட் ஹவவர் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சொல்யூஷன். ஸோ ட்ரேட் வார் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை. புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் which we can infer from this article, and that's it with regards to this video, guys, and that's it for today. Thank you for watching.